அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்தியன் பாலிட்டி கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸில் நாம கன்சியூமர் கமிஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கன்சியூமர் கமிஷன், நுகர்வோர் ஆணையம், இதை பற்றி தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். 1986 இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்ட் வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இதன் மூலமாக நுகர்வோர்களை பாதுகாக்கிறதுக்காக உண்டாக்கப்பட்ட ஒரு சட்டம். நாம் ஒரு பொருள் வாங்குகிறோம், ஒரு டிவியோ ஃப்ரிட்ஜோ பைக்கோ எதுவாக இருந்தாலும், இல்லைங்க ஒரு 5 ரூபாய் லேஸ் பாக்கெட் வாங்கியிருந்தாலும் அதுக்குமே நாம் வழக்கு தொடரலாம். ஒரு 5 ரூபாய் லேஸ் பாக்கெட் வாங்கினேன், அதில் ஏதோ வந்து அதோடைய தரம் வந்து குறைவாக இருக்குது அப்படின்னா அதுக்காக நாம் கேஸ் வந்து ஃபைல் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய நுகர்வோர்களை பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் தான் இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிற இந்த சட்டம். இது வந்து 1986 வந்து உருவாக்குறாங்க. இதுக்கு என்ன கேஸ் வேணாலும் நீங்கள் போடலாம். 1 ரூபாய் நீங்கள் கொடுத்து ஒரு சாக்லேட் வாங்கினா கூட அந்த சாக்லேட்டு தரம் இல்லைன்னா நீங்கள் வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த சட்டம் வந்து சொல்கிறது. ஸோ இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறது 1986 திரும்ப வந்து சில அமெண்ட்மெண்ட் மூலமாக வந்து திரும்ப வந்து புதுப்பிச்சாங்க. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிற 2019 சில திருத்தங்களோடு வந்து அது கொண்டு வராங்க. ஸோ இந்த சிஸ்டமும் முன்னாடி கொண்டு வந்த இந்த சிஸ்டமும் வந்து ஒரு 3 டயர் சிஸ்டம், 3 அடுக்கு முறை கொண்ட ஒரு அமைப்பு அது. அதே போல் தான் வந்து இந்த 2019 கொண்டு வந்த இந்த ஆக்டிலையுமே ஒரு 3 அடுக்கு முறையை வந்து பின்பற்றுறாங்க. என்ன, நேஷனல் லெவலில் ஒரு கவுன்சில், ஸ்டேட் லெவலில் ஒரு கவுன்சில், அதே போல் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு கமிஷன், இது மாதிரி 3 கமிஷன் வந்து உருவாக்குறாங்க. நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கேசஸை வந்து கவனிக்கிறதுக்கு ஒரு கமிஷன், அது கீழே மாநில லெவலில் ஒரு கமிஷன், அது பிறகு வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு கமிஷன். இந்த மாதிரி 3 அடுக்கு முறையாக எப்படி வந்து ஒரு ஜுடிஷியல் பாடி, ஜுடிஷியல் சிஸ்டம் எப்படி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு மாதிரி, அதே போல் இந்த கன்சியூமர் கோர்ட்டையுமே வந்து பில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ இதை என்ன சொல்கிறாங்கன்னா குவாசி ஜுடிஷியல் பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. குவாசி ஜுடிஷியல் பாடினா என்ன, நம்மளுடைய பார்த்துருப்போம் லாஸ்ட் கிளாஸில் இந்த ஜுடிஷியல் சிஸ்டம் பற்றி பார்க்கும்போது பார்த்துருப்போம். குவாசி ஜுடிஷியல்னா என்ன, ஒரு நார்மலான ஒரு கோர்ட்டு ஃபாலோ பண்ணுற அந்த ரூல்ஸை வந்து இது ஃபாலோ பண்ணாது. இப்போ நார்மலான கோர்ட்டில் வந்து எதை வந்து பைண்ட் பண்ணியிருக்கோம், கான்ஸ்டியூஷனை பைண்ட் பண்ணியிருக்கோம், இல்லை புதுசாக ஒரு சட்டம் இயற்றப்படுது, ஒரு புது கேஸ் வருது அப்படின்னா அதுக்கு அவங்க புது லாஸை வந்து அவங்களே வந்து மேக் பண்ணிக்கலாம். என்ன, நார்மல் ஜுடிஷியரி பாடியாக இருந்தால். இந்த குவாசி ஜுடிஷியல் பாடி அப்படிங்கிறது புது ரூல்ஸ்லாம் அவங்களால மேக் பண்ண முடியாது. ஆல்ரெடி செட் ஆஃப் ரூல்ஸை வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்களால எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருந்தாலும் கொடுக்க முடியும், எந்த ஒரு தீர்ப்பாக இருந்தாலும் கொடுக்க முடியும். அதுக்கு பேர் தான் வந்து குவாசி ஜுடிஷியல் பாடி. ஒரு புது லாஸை வந்து மேக் பண்ண முடியாதுங்க. அதே போல் ரெகுலர் பாடி ஃபாலோ பண்ணுற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இவங்க வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்படிங்கிறது பேர் தான் வந்து குவாசி ஜுடிஷியல் பாடி அப்படிங்கிறது. இந்த நேஷனல் லெவலில் சொன்னோம் இல்லைங்களா, இந்த நேஷனல் லெவல் கமிஷனை வந்து யூனியன் கவர்மெண்ட் தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. அடுத்ததா ஸ்டேட் லெவல் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல், இது ரெண்டுத்தையுமே ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. இது நேஷனல் லெவலில் இருக்கிறத யூனியன் கவர்மெண்ட் வந்து உருவாக்குவாங்க, ஸ்டேட்லேயும் டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து உருவாக்குவாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்ததா இந்த கன்சியூமர் கமிஷன் இருக்காங்க இல்லையா, இவங்களை வந்து கன்சியூமர் ஃபோரம் இல்லைன்னா வந்து கன்சியூமர் கோர்ட் இப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நாம் ரெகுலராக வந்து கன்சியூமர் கோர்ட் அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம வந்து ரெகுலராக பயன்படுத்துவோம். நம்ம செய்தித்தாள்களாகட்டும், திரைப்படங்களாகட்டும், நான் இதுக்காக வந்து கன்சியூமர் கோர்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர்த்து கன்சியூமர் கமிஷனுக்கு போகிறேன்னு சொல்ல மாட்டாங்க, கன்சியூமர் ஃபோரமுக்கு போகிறேன்லாம் சொல்ல மாட்டாங்க. நம்ம பரவலாக நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை எது, கன்சியூமர் கோர்ட்டுனாலும் ஒன்று தான், கன்சியூமர் ஃபாரம்னாலும் ஒன்று தான், அதே போல் கன்சியூமர் கமிஷன்னாலும் ஒன்று தான் அப்படிங்கிறது நாம் இங்கே பார்க்குறோம். அடுத்ததாக நேஷனல் கமிஷன் அப்படிங்கிறது நாடு முழுவதும் இருக்கும். ஸ்டேட் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட் ஃபுல்லாக வந்து கண்காணிக்கும். இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து டிஸ்ட்ரிக்டையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க தான் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டையும் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க இல்லையா. ஒரு ஸ்டேட்டு நினைச்சா ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கு ஒரு கமிஷன் மட்டும் இல்லாமல் அதற்கு மேற்பட்ட கமிஷன்ஸும் அவங்களால வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மோர் தென் 1 கோர்ட் ஃபார் 1 டிஸ்ட்ரிக்ட். அதாவது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட், இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் நினைக்குதுன்னு வச்சுங்களேன், இப்போ வந்து உதாரணத்துக்கு வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் வச்சுங்களேன், வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு கன்சியூமர் கோர்ட் இல்லாமல், இல்லை அங்கே நிறைய வழக்குகள் வருது, ஒரு கோர்ட் இல்லாமல் இன்னொரு கோர்ட்டையும் வந்து அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு வந்து உரிமை வந்து யார் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் நினச்சா ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கு மோர் தென் 1 கோர்ட் வந்து அவங்களால வந்து அப்பாயிண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் அட் ப்ரெசன்ட் இது வரைக்கும் நேஷனல் லெவலில் ஒரு கன்சியூமர் கோர்ட், ஸ்டேட் முழுவதும் ஸ்டேட் லெவலில் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் கணக்கு பண்ணால் மொத்தம் வந்து 35 ஸ்டேட் கமிஷன்ஸும், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் மொத்தம் 678 கன்சியூமர் கமிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்தியாவில் ஒரு நேஷனல் கமிஷனும் 35 ஸ்டேட் கமிஷனும், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் 678 டிஸ்ட்ரிக்ட் கமிஷனும் கன்சியூமர் கமிஷன்ஸும் இருக்குது அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்குறோம். அடுத்ததாக ஒவ்வொரு கமிஷனை பற்றி பார்ப்போம். முதல்ல நாம் நேஷனல் கமிஷனை பற்றி பார்ப்போம். நேஷனல் கமிஷனுடைய கம்போசிஷன் என்ன, அதில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பிரசிடென்ட் இருப்பார். மெம்பர் யார் இருப்பாங்கன்னா
குறைஞ்சது 4 பேராவது மெம்பர் இருக்கணும். நேஷனல் கமிஷனுடைய காம்போசிஷனில் ஒரு பிரசிடென்ட் இருப்பார். அதன் பிறகு வந்து மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்கணும்னா மினிமம் 4 பேராவது இருக்கணும். அதிகபட்சம் அந்த கமிஷன் வந்து என்ன சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி மெம்பர்ஸ் வந்து அவங்க வந்து அலோகேட் பண்ணிக்கலாம். ஆனால் 2020 என்ன சொல்கிறாங்கன்னா மினிமமாக 4 பேர் இருக்கணும், ஆனால் மேக்சிமமாக 11 பேருக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. எப்போ 2020. அதே போல் அந்த மெம்பர்ஸில் யாராவது ஒருத்தர் பெண்ணாக இருக்கணும், உமன் வந்து யாராவது ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த நேஷனல் கமிஷனுடைய ரூல்ஸ்லாம் என்ன, யார் மேக் பண்ணுவாங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் தான். அவங்களுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, அவங்களை எப்படி வந்து செலக்ட் பண்ணணும், அதே போல் அவங்களுக்கு சேலரி என்ன, இந்த ரூல்ஸ் எல்லாம் யூனியன் கவர்மெண்ட் தான் வந்து மேக் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். சரி, இந்த பிரசிடென்ட்டையும் மெம்பர்ஸையும் யார் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அப்பாயிண்ட் யார் பண்ணுவாங்க? யூனியன் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இவங்களுடைய செலெக்ஷன் கமிட்டி யார் வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிரசிடென்ட் யார் வந்து செலக்ட் பண்ணுவாங்க, மெம்பர்ஸையும் பிரசிடென்ட்டையும் யார் வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா செலெக்ஷன் கமிட்டி மூலமா தான். அந்த செலெக்ஷன் கமிட்டியுடைய ஹெட்டா யார் இருப்பாரு? சீஃப் ஜஸ்டிஸ், சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ், இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜி இருப்பாரு. இவங்கள யாராவது ஒருத்தர் தான் அந்த செலெக்ஷன் கமிட்டியில் இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்த இவங்களுடைய ஏஜ் என்ன, குவாலிஃபிகேஷன் ஏஜ் என்னன்னா இதில் பிரசிடென்ட்டாவோ மெம்பராவோ அப்பாயிண்ட் ஆகிறார் இல்லையா, அவருக்கு வந்து 50 வயசுக்கு மேலே தான் இருக்கணும். நாட் லெஸ் தென் 50. 50 வயதுக்கு மேற்பட்டவர் தான் பிரசிடென்ட்டாவோ மெம்பராவோ அப்பாயிண்ட் பண்ண முடியும். இவங்களுடைய டென்யூர் பதவிக்காலம் அப்படிங்கிறது 4 வருஷம், 4 இயர்ஸ், 4 வருஷம். அதே போல் பிரசிடென்ட்டுக்கு அப்படின்னா 70 வயசு வரைக்கும் அவர் பதவியில் இருக்கலாம். மெம்பர்ஸ்னா 67 வயசு வரைக்கும் அவங்க பதவியில் இருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்த இவங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன். ஜூரிஸ்டிக்ஷன்னா என்ன, அந்த அதிகார எல்லை வரம்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது பெக்யூனரி. பெக்யூனரினா என்ன, அந்த பண மதிப்பு. ஒரு வழக்கு வருது அப்படின்னா பெக்யூனரினா என்ன, ஒரு வழக்கு வருது, அந்த வழக்குடைய மதிப்பு என்ன. இப்போ நம்ம பொருள் வாங்குறோம்னு சொன்னேன் இல்லையா, நம்ம ஒரு லேஸ் பாக்கெட்டு 5 ரூபா கொடுத்து ஒரு லேஸ் பாக்கெட்டு வாங்குறோம் அப்படின்னா அதோடைய மதிப்பு என்ன, 5 ரூபா. ஸோ அந்த கேஸெல்லாம் நாம் இங்கே கொண்டு வர முடியாது. நேஷனல் லெவல் கன்சியூமர் கோர்ட்டுக்கு நாம் எடுத்துகிட்டு போக முடியாது. நம்ம ஒரு கேஸ் வந்து வழக்கு தொடரும் அப்படின்னா அதோடைய மதிப்பு அப்படிங்கிறது முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா 10 கோடிக்கு மேலே ஒரு வழக்குடைய மதிப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் நேராக வந்து நேஷனல் கன்சியூமர் கோர்ட்டுக்கு போகலாம். ஒரு லேண்ட் ஒன்று வாங்குறீங்க, அந்த லேண்டுடைய விலை வந்து 11 கோடி, ஒருத்தர் வாங்குறீங்க, அவர் என்ன ஏமாற்றிட்டாரு அப்படின்னா அந்த கேஸை, அது தொடர்பான ஒரு கேஸை நீங்கள் நேஷனல் கன்சியூமர் கோர்ட்டுக்கு கொண்டு வரலாம். இல்லை ஒரு கார் வாங்குறீங்க, ஏதோ ஒரு கார் ரொம்ப விலை உயர்ந்த ஒரு காரு, அந்த காருடைய விலை அப்படிங்கிறது 12 கோடி ரூபாய் அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ 10 கோடிக்கு மேலே இருக்குது, நீங்கள் வந்து நேஷனல் கன்சியூமர் கோர்ட்டுக்கு வழக்கு தொடரலாம். ஸோ அதுதான் வந்து இந்த பெக்யூனரி அப்படிங்கிறது. இது வந்து 2021 என்ன பண்ணாங்கன்னா அதோடைய மதிப்பு அப்படிங்கிறத 2 கோடியாக குறைச்சாங்க. 2 கோடிக்கு மேலே எந்த பொருள் வாங்கி நீங்கள் நஷ்டப்பட்டாலும் நீங்கள் அதோடைய மதிப்பு அப்படிங்கிறது அதுக்கு பதிலாக நீங்கள் நேஷனல் கன்சியூமர் கோர்ட்டுக்கு போகலாம். முன்னாடி வந்து 10 கோடியாக இருந்தது. 10 கோடிக்கு மேலே ஒரு வழக்கு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நேஷனல் கன்சியூமர் கோர்ட்டுக்கு போக முடியும். ஆனால் 2021 2 கோடிக்கு மேலே இருந்தாலே நீங்கள் நேஷனல் கன்சியூமர் கோர்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய அப்பலேட்னா என்ன, மேல்முறையீடு. ஸ்டேட் கமிஷன் இருக்குது இல்லையா, இப்போ ஏதோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் கன்சியூமர் கோர்ட்டில் ஏதோ ஒரு வழக்கு நீங்கள் தொடர்றீங்க, அதில் உங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னா நீங்கள் மேல்முறையீடாக நேஷனல் கன்சியூமர் கோர்ட்டுக்கு வரலாம், அதுதான் சொல்கிறாங்க. ஆனால் இது 30 நாளுக்குள்ளே இருக்கணும். இப்போ தமிழ்நாடு கன்சியூமர் கோர்ட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, உங்களுக்கு போதுமான நியாயம் கிடைக்கல அப்படின்னா அந்த தீர்ப்பு வந்து 30 நாளைக்குள்ளே நீங்கள் நேஷனல் கன்சியூமர் கோர்ட்டுக்கு அப்ளை பண்ணணும், அப்படிதான் சொல்கிறாங்க. ஆல்சோ ஃப்ரம் சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி, இவங்க கிட்ட இருந்தும் ஒரு தீர்ப்பு நீங்கள் வருதுன்னு வச்சுங்களேன், இவங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ அதையும் வந்து நீங்கள் மேல்முறையீடு வந்து நேஷனல் கன்சியூமர் கோர்ட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நேஷனல் கன்சியூமர் கோர்ட்டில் நீங்கள் 2 இடத்துல இருந்து உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்து சரியில்லை, உங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னா நீங்கள் மேல்முறையீடு பண்ணலாம். எங்கேருந்து, ஸ்டேட் கன்சியூமர் கோர்ட்லேருந்து உங்களுக்கு தீர்ப்பு வரும்பொழுது அங்கே நீங்கள் அதிலிருந்து நீங்கள் மேல்முறையீடு பண்ணலாம். அதே போல் சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி அவங்ககிட்ட இருந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து போதுமானதாக இல்லை அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் இவங்ககிட்ட அப்ளை பண்ணலாம், மேல்முறையீடு பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தா வந்து ஸ்டேட் கமிஷனுடைய கம்போசிஷன் பார்க்கும்போது ஒரு பிரசிடென்ட் இருப்பார். அதே போல் மெம்பர் வந்து 4 மெம்பருக்கு கீழே இருக்கக்கூடாது. எத்தனை பேர் வேணும்னா அவங்க ஸ்டேட் கமிஷன் எத்தனை அளவுக்கு வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு மெம்பர்ஸ் வந்து வச்சுக்கலாம். குறைஞ்சது 4 பேர் இருக்கணும். அதிகபட்சம் எத்தனை பேர் வேணாலும் ஸ்டேட் கமிஷன் முடிவு பண்ணுறது பொறுத்து தான். அடுத்தா இவங்களுடைய ரூல்ஸ் எல்லாம் என்ன, ரூல்ஸ் யார் மேக் பண்ணான்னு பார்க்கும்போது இந்த ஸ்டேட் கமிஷன் இருக்காங்க இல்லையா, இதோடைய பிரசிடென்ட்டையும் மெம்பர்ஸையும் எப்படி செலக்ட் பண்ணணும், அவங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, இது எல்லாத்தையுமே யூனியன் கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணணும். அதுக்கான ரூல்ஸ் எல்லாம் என்ன, யூனியன் கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணணும். ஸ்டேட் கன்சியூமர் கமிஷனுடைய பிரசிடென்ட் மெம்பர்ஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணணும், அவங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, இது எல்லாத்தையும் முடிவு பண்ணுறது யார், யூனியன் கவர்மெண்ட் தான். அவங்க தான் வந்து ரூல்ஸ் எல்லாம் மேக் பண்ணுவாங்க. ஆனால் சேலரிஸ், இந்த சேலரிலாம் யார் கொடுக்கணும், எவ்வளோ சேலரி கொடுக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது யார், ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக ஸ்டேட் கன்சியூமர் கோர்ட்டுடைய ஜூரிஸ்டிக்ஷன் என்ன, அதோடைய
அதிகார எல்லை என்னன்னு பார்க்கும்போது பெக்யூனரி இதே போல ஒரு வழக்குடைய அந்த பண மதிப்பு அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா முன்னாடி வந்து 1 கோடியிலிருந்து 10 கோடிக்குள்ள இருக்கக்கூடிய வழக்குகளை தான் வந்து ஸ்டேட் கன்சியூமர் கோர்ட்டில் நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியும். ஆனால் 2021 50 லட்சத்துலேருந்து 2 கோடிக்கும் இதில் இருக்கக்கூடிய எந்த வழக்காக இருந்தாலும் நீங்கள் ஸ்டேட் கன்சியூமர் கோர்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அப்பலேட்னா மேல்முறையீடு என்னன்னு பார்க்கும்போது ஒரு டிஸ்ட்ரிக்ட் கமிஷனில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கு வந்து நீங்கள் மேல்முறையீடுக்கு ஸ்டேட் கமிஷனுக்கு கொண்டு வரலாம். ஆனால் அது அந்த வழக்கு வந்து அந்த ஜட்மெண்ட் வந்து 45 நாட்களுக்குள்ள நீங்கள் ஸ்டேட் கமிஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த வந்து டிஸ்ட்ரிக்ட் கமிஷன் ஸ்டேட் கமிஷனுக்கு அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் கமிஷன் அப்படிங்கிறது இதோடைய காம்போசிஷன் பார்க்கும்போது பிரசிடென்ட் இருப்பார். இதில் கூடிய மெம்பர்ஸ்ன்றவங்க நாட் லெஸ் தென் 2 மெம்பர் 2 மெம்பருக்கு குறையாமல் இதில் மெம்பர்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய ரூல்ஸ் இந்த பிரசிடென்ட்டையும் மெம்பர்ஸையும் வந்து எப்படி செலக்ட் பண்ணணும், அவங்களுடைய வயது என்ன, செலெக்ஷன் ப்ரொசீஜர், குவாலிஃபிகேஷன் இது எல்லாமே வந்து யூனியன் கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணணும். இவங்களுக்கு சேலரிஸ் அப்படிங்கிறத ஸ்டேட் கவர்மெண்ட் முடிவு பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்த வந்து இவங்களோட ஜூரிஸ்டிக்ஷன் பார்க்கும்போது பெக்யூனரி பணத்தை ஒரு கேஸுடைய அந்த பண மதிப்பு அப்படிங்கிறது நாட் எக்ஸீட் 1 crore 1 கோடிக்கும் குறைவான வழக்குகளை இது வந்து எடுத்து நடத்தணும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அப்படிங்கிறது முன்னாடி இருந்தது. அதை 2021 என்ன பண்ணாங்க அப்படின்னா 50 லட்சமாக குறைச்சாங்க. 50 லட்சத்துக்குள்ள எந்த கேஸாக இருந்தாலும் ₹1 50 லட்சம் வரைக்கும் எந்த கேஸாக இருந்தாலும் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் கோர்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நான் 2021 வந்து மாற்றினாங்க. அதன் பிறகு ரிவ்யூ இவங்களுடைய வழக்குகளையே ஓன் ரிவ்யூ பண்ணிக்கலாம். இவங்களுடைய வழக்கு டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் கோர்ட்டில் ஒரு வழக்கு வந்து ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம், திரும்ப அதை அவங்களே வந்து ரிவ்யூ பண்ணலாம். அந்த ரிவ்யூ அப்படிங்கிறது 30 நாளைக்குள்ள ரிவ்யூ செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த நேஷனல், ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் 3 கமிஷன்ஸ் இருக்காங்க. நேஷனல் அப்படிங்கிறத யூனியன் கவர்மெண்ட் உருவாக்குவாங்க, ஸ்டேட்டையும் டிஸ்ட்ரிக்டையும் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து உருவாக்குவாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலே நீங்கள் போகிறீங்க, ஏதோ ஒரு ₹5 லேஸ் பாக்கெட் வாங்கி உங்களுக்கு அதன் மூலமாக நஷ்டம் வந்திருக்கு அப்படின்னா முதல்ல நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலுக்கு போகிறீங்க, அங்கே உங்களுக்கு தீர்ப்பு சரியாக வரல. அதன் பிறகு வந்து ஸ்டேட் கமிஷனுக்கு போகிறீங்க, அங்கேயும் உங்களுக்கு திருப்திகரமாக இல்லை அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் நேஷனல் கமிஷனுக்கு போகலாம். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் போகலாம். ஆனால் நீங்கள் டைரெக்டாக வந்து நேஷனல் கன்சியூமர் கோர்ட்டுக்கு வந்து போக முடியாது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த கிளாஸில் கன்சியூமர் கமிஷன்னா என்ன, அதோடைய அந்த படிநிலைகள் என்ன, அந்த ஹைரார்கி என்ன அப்படிங்கிறத இந்த கிளாஸில் நம்ம பார்த்தோம். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.